காய்ஸ் நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நம்ம ஃப்ரெண்டு வந்து கப்பில் அவர் சாரன் கல்லர். இப்போ நம்ம ஐடி பேர் வந்து எக்ஸ் இசட் தமிழ். ஏற்கனவே ஒரு ஐடி இருந்தது, அது இப்போதைக்கு வச்சு விளாட முடியாது, ஏன்னா அது இப்போ பேன் ஆயிடுச்சு. ஒன்றும் கவலை இல்லை, இதுலேயே விளையாடுவோம் நம்ம டெய்லியும். டெய்லி இந்த மாதிரி வீடியோ போடுறோம், அதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ். உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே. சரி, மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அவர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அவர் எப்படியோ ஸ்டார்ட் பண்ண வச்சாச்சு. தலைவனை ஸ்டார்ட் பண்ண வச்சு மொத்தம் பாய 5வது லெவலு, நம்ம 6ஆம் லெவலு மேட்ச்சுக்குள்ளே போகிறேங்க. நான் கூட ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்குறேன், ஹேக்கர் கம் இந்த செகண்டில் ஆட மாட்டான், உங்களுக்கு காமிக்க ஆயிடுங்க. இப்போலாம் ஆட மாட்டான். நல்லா இருக்காரு நம்ம டீம்மேட். ஏய் நண்பா, நல்லா இருக்கியா தம்பியாப்ல? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் வந்து வீட்டில் இருக்கிறேன், அதனால் இப்படி தான் பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்லாம் கேட்கும். ஏன்னா எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு தனியாக ரூம் இல்லை. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லாமே நடக்கும். இவர் தாடுவான் மண்டையிலே போடுவேன். இவர் நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம கூட விளையாடுவார்ல, அவரா அசந்த போயிட்டார். 2 பேருக்கும் மண்டையில் போட்டுருவேன், அங்கே போவேன். இந்த செகண்டு தான் ஹேக்கர் வருவான். இங்கே ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு போவேன், போய் அடிக்க வைப்பேன். ஒரு 17 கொடுப்பேன், மறுபடியும் 12 கொடுப்பேன், அடிக்க முடியல. அதோட மண்டையில் அடிச்சிட்டாங்க. சரி, எப்படி தான் அடித்தான்னு பார்க்குறதுக்காக இந்த சைடில் காமிக்கும்ல இடுமிலேஷன் ரிப்ளைன்ட்டு, அது தொட்டு பார்த்தேன். தொட்டு பார்த்தேங்க, கொடூரம் பண்ணுதுங்க. இந்த மேட்ச் இல்லை, அடுத்த மேட்ச் வந்துட்டு வைப்பேங்க. இப்போதைக்கு தொட்டு பார்க்க மாட்டேன். ரிப்போர்ட் பண்ணலான் இருந்தேன், ஆனால் இந்த மேட்ச் எப்படி வச்சுக்கிறோம். நானும் உண்டா பிடிக்கிறேன், நானும் உண்டா பிடிக்கிறேன், விடலையே. எல்லா மேட்சும் நானும் அவனும் ஒன்றாவது தான் அடித்தோம். 2 பேரும் ஒன்றா படிக்கிற மாற்றி மாற்றி. இந்த மேட்ச்சில் சர்டிஃபிகேட் இல்லை, அதனால் என்னங்க எடுக்கலான்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்கிறார் நீங்களே பாருங்க. எடிட் பண்ணும்போது இப்படி தான் ஆகும். நடுவில் ஒன்றும் அவர் சொல்கிறது ஒன்றும் கேட்காதுங்க. இப்போ மியூட்டில் போட்டு நான் வயசாக வேறு கொடுத்துட்ருக்கேன், இப்படி தான் ஆகும். இப்போ தான் புது யூடியூபர், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் கற்றுக்கணும். மேலே வச்சு நானும் போவேன், ஒரு 2 பேரை போடுவேன், அதுக்கு அடுத்து மண்டையிலே போட்டுருவேன். நம்மளால் பாருங்கள், எந்த மூமெண்ட் இல்லை. இங்கே வருவோனா இந்த ஒன்று இது பிடிப்பேன், ஸ்கோடா பிடிப்பேன். அதுக்கு அடுத்து சுற்றி போய் மறுபடியும் வருவேன். வந்துட்டேனா எடுத்துட்டேனா இப்போ ஒருத்தன் வருவேன், இன்னும் பார்த்தா வருவாங்க. புஷ்டேன், 2 பேரை போட்டேங்க கரெக்டாக. உள்ளே நிற்கிறவன் பாதி டேமேஜ் கொடுத்துட்டான். இன்னும் பொழந்துட்டு போனேன், 50 டேமேஜ் கொடுத்துட்டாங்க. அதை மேட்ச்சு முடிஞ்சு. சரி, அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இல்லை, நம்ம அப்புறமா ஃபெஸ்டிவல் காமிப்போம். இப்போதைக்கு ஃபெஸ்டிவல் வேணாம். என்ன பேர் எடுக்கலாம்? சுவிச்சஸே இருப்போம். நம்ம குடும்பமுக்கு அம்மாள்டுமான்னு சொல்லிட்டு பாட்டெலாம் போட்டுட்டு போனேங்க. கடைசியில் இந்த மேட்ச் அடிச்சிட்டேங்க. என்ன பண்ணுறது, அதுக்கு அடுத்து தான் நாங்கள் ஃபார்மே கொடுப்போம். நல்லா போயிட்டு இருந்தேங்க, ஒருத்தனை கூட அடிக்க முடியல. எல்லாரும் டீமும் வந்தேன், அதில் ஒருத்தன் வேறு ஆக்லாம் வச்சுருந்தோம், அது வச்சுருந்தோம். ஃப்ளோரை போட்டு முன்னேறி போவேன். பக்கத்தில் நம்ம நண்பரை எடுத்து விடுவார்கள். இவனே அடிச்சாச்சு, இப்போ லெவல் போட்டேன். அதுக்கடுத்து அடிக்கலான்னு பார்த்தேன், முடியலை, பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க. மொத்த 3 பேர் அடிச்சிட்டாங்க. அப்புறம் இவன் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சு அந்த பொண்ணு. இவங்க வேஸ்ட்டுங்க, எங்கள் டீமேட்டில் வேஸ்ட்டுங்க. எங்கள் டீமேட்டில் ஒருத்த 3 பேர் அடிச்சிருக்கான்.
இதுக்கு அடுத்து தான் நான் ஃபார்மே கொடுப்பேன். இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை. பைசனே எடுப்பேன், அப்புறம் இது ட்ராகன் எடுப்பேன். ரெண்டுத்தையாச்சும் பண்ணுற பாருங்க. இப்போ பாருங்க, நான் கொடுக்குற மணி இதை வச்சு தான். எனக்கு ஒரு ஆசை, எஃப்எஃப்கே பிரசாத் மாதிரி. அப்புறம் நிறைய கேமர்ஸ், எஃப்எஃப்கே தீபக், நிறைய பேர் மாதிரி ஆகணும். ஜிடிஎன்னா, லேக் காக்கா, மாட்டு ரவி, இங்கே ஒருத்தன் அடிச்சுவங்க பாருங்க. ஒன்னா பாருங்க, ரெண்டாவது ஆள் தேடிட்டு இருப்பேன். சைடில் இருந்து அடிப்பான், கவனிக்கல. நான் கூட முன்னாடி தான் இருக்கேன் நினச்சேன். இந்தா இங்கே ஒருத்தன் அடிப்பேன். அதுக்கடுத்து நம்ம டீமேட் வந்து இப்போ நியூட்ராப்பில் நம்ம டீமேட் வந்து இப்போ நியூட்ராப்பில் இப்போ பாருங்க. இப்போ நம்ம மெடிக்கேட் சுற்றி இருக்கோம். நம்ம டீம்மேட்டை அடிச்சிருவாப்புல. பாதி ஹெச்பி தான் இருக்கும். இங்கே பாருங்க, வேணாம் கிட்டத்தட்ட பாதி ஹெச்பி தான் இருந்தது. சரி, நானும் முன்னேறி போய் அடிப்போன்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன ஒத்தால தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் சைடில் போயிட்டு இருக்காங்க. தப்பத்தமான கல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சு லாங் ரேஞ்சு. ஐயோ, நான் அறிவா இருக்கேன். என்னங்க பண்றது? பிறக்கும்போது எப்படிதான் பத்துட்டேன். என்ன பண்றது? அந்த லாங்கின்னு இருந்தா 10 கொடுத்தேன். 10 கொடுத்ததை விடுத்த நான் நல்ல வேணா அரவஞ்சிட்டு பார்த்தா ஒண்ணுமே அடங்கலை. இது மாதிரி ஏறி போவோம்னு சொல்லிட்டு போனேன். ஒன்று அடிச்சு மலை. அப்புறம் அவன் எங்கேருந்து என்ன சைடில் இருந்தான். டப் 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 டப்னே அவ்வளோதான். தலைவனை போட்டாச்சு. அடுத்த மேட்ச் நம்ம 4 பேர் பார்க்குறாங்களா? நான் பாத்தி அடுத்த மேட்ச் அதே வேலை தான் சொன்னேன். என்ன புதுசாக ஸ்கோடாக எடிட்டரி, அப்புறம் வெஸ்ட் லெவல் 4 இதெல்லாம் ஸ்கோடாக எட்டிக்கிட்டேன். ஐயோ, எடுக்க வந்திருக்காங்க ஒருத்தன். அதை கவனிக்கிற தெரிவிடுங்க. அடிக்கிற அடியில் இப்போ பாருறேன். இந்த இடத்துல ஐஸ் அடிக்க மாட்டேன். லாஸ்ட் மேட்ச் இங்கே கூட ஐஸ் அடிப்பேன். இல்லை, வாங்க பார்ப்போம். எனக்கே மறந்துடுச்சு. ரெக்கார்டி கொடுத்த எனக்கே இந்த இடத்துல ஐஸ் அடிப்பேன். லாஸ்ட்ல ஒரு அக்கா இருக்கும் பாரு. வேணாம், இங்க ஒருத்த மட்டும்தான் வருவான். நான் போய் அடிக்க போவேன். பிளவர்லாம் போட்டுருவேன், தடுத்துருவேன். அப்புறம் பார்க்குறேன். அப்புறம் லாங் ரேஞ்சில் ஒருத்தர் இருப்பான். வந்தா பைலான்னு பார்த்தேன். என் டீம்மேட்டு பாதி வச்சு போய் கொடுத்துட்டான். நான் ரொம்ப தரேன். அதை அடுத்து ஓடி போய் இறங்கி இருக்கான்னு பார்ப்பேன். இந்த இருக்கும் போய் பிடிச்சிக்கிட்டேன் பையில. அப்புறம் பக்குது. அப்புறம் லாஸ்டா ஒரு அக்கா இருக்கும். அதான் வெடி கிளப்போம். எங்கெங்கயோ இருக்கும். நான் பார்க்கும்போது ஐயோ வெடி கிளப்பும். லாஸ்ட்ல நம்மளும் அப்புறம் நம் தோழனும் ஒன்று இருந்தார். அதாவது என் மகன் இருந்தாப்புல. அவர் கத்துறாரு, இங்கதான் இருக்கு இனிமே அப்படின்ட்டு. எங்கதான் கத்துறேன். அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். சரி போவான்னு சொல்லிட்டு போறேன். அதான் பார்த்துட்டேன். நீங்க நினைக்கிற கால நான் இங்க போறேன். இந்த இடத்துல காய்ச்சிச்சு. பக்குறேன். அவ்வளவு ஐஸ். லாஸ்ட் ஒன் வச்சு எப்படி அதை கடுத்து முடிச்சு விடணும்ப்பா. இவன் வெறி கலப்புனாங்க. நான் ரெக்கார்டி கொடுக்கும்போது இவன் அதான் 16 நான் லேட் பண்ணிட்டேன். இது முன்னானே எடுத்தாங்க. இவன் தாங்க வெறி கொடுத்தான் ரெக்கார்டிங் பண்றது. நான் ஒத்தால் மட்டும் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டேன். வேற ரெக்கார்டிங் பண்ண கூப்பிட்டா தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஆனா புள்ள அவருக்கு வாயில நுழையில. சப்ஸ்கிரைபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக்கு லீக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். என் டீமேட்டை வச்சுக்கிட்டு படுற பாடு இருக்கேன். சீமான் சொல்லுவார்ல, பைத்தியக்கார பேரில் வச்சுக்கிட்டு படுற பாடு இருக்கு. 2 பேர் அடிச்சாச்சு. லாஸ்ட் ஒரு மட்டும் நம்ம அடிப்போம். அதோட மேட்சே முடிஞ்சிடும். பக்கத்துல டப் டப்னு சத்தம் கேட்பான். அப்புறம் என்ன அடுத்தடுத்து மேட்ச் முடிஞ்சு. இதுக்கடுத்து நான் வீடியோ முடிச்சிடுவேன். வாழ்த்துக்கள்.